மிரட்டப்பட்டாரா தீபா அப்படின்னு பல பேர் இப்போ பேசி வந்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லம் எனது பாட்டியின் பெயரிலான பரம்பரை சொத்து, அதில் எனக்கு பங்கு இருக்கிறது என்று ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தெரிவிச்சிருக்காங்க. முதல்வராகவும் அதிமுக பொதுச் செயலாளராகவும் இருந்த ஜெயலலிதா கடந்த 5ஆம் தேதி காலமானார். அதைத் தொடர்ந்து தமிழக அரசியலிலும் அதிமுகவிலும் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன. அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் என பலரும் சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவிக்க, ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தனியாக செயல்பட்டு வருகின்றார் என்பது நம் அனைவரும் அறிந்த ஒன்றே. அரசியலில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளார் தீபா. இது குறித்து பல மேடைகளில் பேசியிருக்கின்றார். இந்நிலையில் ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லத்தில் தனக்கும் பங்கு இருப்பதாக தீபா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இந்துவில் ஆங்கில நாளிதழுக்கு தீபா அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது: ஜெயலலிதாவின் சொத்து குறித்து இதுவரை நான் எந்த உரிமையும் கோரவில்லை. எனக்கு பணம், புகழ் ஆகியவற்றில் நாட்டம் இல்லை என்ற போதிலும் என் பாட்டி பெயரிலான சொத்து என்பதால் அது எங்கள் பாரம்பரியம் என்று நம்புகிறேன். பரம்பரை சொத்து என்பது சட்டப்படி வாரிசுகளுக்கு சரிசமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். முன்னோர்கள் விட்டு சென்ற சொத்தில் சரிசமமான பங்கை பெற பெண்களுக்கும் உரிமை உண்டு. ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து மற்றவர்கள் கேட்பது போலவே மருத்துவமனை நிர்வாகத்திடம் இருந்து விரிவான அறிக்கை தேவை என நினைக்கின்றேன். சிகிச்சை குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று நான் கூறவில்லை, கேள்விகளையும் எழுப்பவில்லை. அப்போலோ மருத்துவமனை மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள் மூலம் உலக தரத்திலான சிகிச்சை ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்டது என்பதில் சந்தேகமே இல்லை. இருந்தாலும் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை முறைகள் குறித்து அவரை போற்றிய மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசுகளாக வேண்டும் என பல பேர் போட்டியிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா நான் புதியவள். இந்த தருணத்தில் எந்த உரிமையும் நான் கேட்க மாட்டேன். அதற்கு பதில் அரசியலில் எனக்கு கதவுகள் தானாக திறக்கப்படும் என்று காத்திருப்பேன். எனது பார்வையில் அரசியல் என்பது மிகப்பெரிய சவால். நான் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டுள்ளேன். எனவே யாரை தேர்வு செய்வது என்பது மக்கள் கையில் தான் உள்ளது. அதுதான் சமூகத்தின் நன்மைக்கும் உகந்தது. போஸ்டர்களில் எனது பெயரையும் புகைப்படத்தையும் பயன்படுத்துவதை அதிமுக தொண்டர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது அது போன்ற செயல்கள் தேவையில்லை என நினைக்கின்றேன். அதிமுக தொண்டர்கள் அமைதியாக இருப்பதோடு என் பெயரில் எந்தவித சர்ச்சையையும் ஏற்படுத்த வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன். இப்படி தீபா ஹிந்து நாளிதழுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, தமிழ்நாட்டுல இருக்க மொத்த மக்களுமே வந்துட்டு தீபா அரசியலுக்கு வரணும், தீபாக்காக புது கட்சியும் தொடங்கி இருக்காங்க. இப்படிப்பட்ட சமயத்துல தீபா எதுக்காக திடீர்னு நான் இப்போதைக்கு அரசியல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஆமாங்க, அவங்க சொன்னதை நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கே நல்லா தெரியும். நான் வந்துட்டு எந்த பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்படல. அது மட்டும் இல்ல, நான் புதியவள். அதனால இந்த தருணத்துல யாரோட போட்டியிலும் நான் உள்ள வர விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்கிறது பல பேருக்கு ஆச்சரியம் ஏற்படுத்தும் வண்ணமா இருந்து வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லங்க, அப்போலோவோட சிகிச்சையில தான் வந்துட்டு ஏதோ ஒரு மர்மம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு ஜெயலலிதா மரணத்துல பல பேர் பேசிக்கொண்டு வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல அப்போலோவும் சரி, வெளிநாட்டு மருத்துவர்களும் சரி, ஜெயலலிதாவுக்கு நல்ல முறையில் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்மளுடைய தீபா சொல்றது பல பேருக்கு இப்போ மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்து வந்துட்டு இருக்குங்க. ஆமாங்க, சசிகலாவுடன் கூட்டு சேர்ந்து அப்போலோ மருத்துவமனை தான் ஜெயலலிதாவுக்கு தவறான மருத்துவ சிகிச்சை செய்திருக்கிறது என்று பல பேர் சொல்லி வந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில தீபா இப்படி சொல்லியிருக்கிறது இன்னும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு. இது குறித்து தீபா சசிகலா தரப்பினரால் மிரட்டப்பட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இப்ப பேசி வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது குறித்த அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.